வரலாற்றை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கான அரசியல் ஞானம் உள்ளவர்கள் எவரும் இல்லை. இனி கட்சி அவ்வளவுதான் என்று பலராலும் பேசப்பட்ட நேரம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எவராலும் அசைக்க முடியாத இயக்கம் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரிடத்தில் இருந்த அந்த போர்க்குணம்தான் எம்ஜிஆர், வைகோ இந்த இயக்கங்களின் அரசியலிலும் முதன்மை இடம் பெறுவது கலைஞர் எதிர்ப்பு தான். கலைஞருக்கு எதிரான வெறுப்பு தான். அப்படித்தான் அரசியலை முன்வைத்து அவர்களால் எழுந்திருக்க முடியும் என்கிற நிலை. கலைஞரை எதிர்த்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும். கலைஞரை எதிர்த்தால்தான் வாக்கு வங்கியை உருவாக்க முடியும். கலைஞரை விமர்சித்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் நெடுங்காலமாக